வணக்கம். இது உங்க நூப் ட்ரேடர் தமிழ். இந்த பதிவில வர எதுவுமே டிப்ஸோ, கால்ஸோ கிடையாதுங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ, இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டயோ கேட்டு ட்ரேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கடந்த ஒரு சில மாதங்களாவே கிட்டத்தட்ட செப்டம்பர்லேருந்தேங்க இந்த மார்க்கெட் வந்து கீழ விழ ஆரம்பிச்சுருச்சு. செப்டம்பர் தாண்டி அக்டோபர்லேருந்து விழுவுது. நல்லா கீழ விழுந்துகிட்டே இருந்தான். ஒரு சின்ன சப்போர்ட் வந்தது நவம்பர் சைட்ல. பட் அங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறி அங்கேருந்து டிசம்பர்ல கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தலையிலேயே. அங்கேருந்து கொட்டி இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11த் ஆஃப் ஜனவரி. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 11% கீழ விழுந்திருக்குங்க. அது அப்பலேருந்து நான் சொல்றது. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னா, இங்கேருந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். எப்ப நல்லா இன்வெஸ்ட் பண்றத பத்தி யோசிக்கலாம்னா, ஒரு 15%லாம் விழுந்ததுன்னா, தாராளமா அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம கையில இருக்க கேஷ்ல ஒரு 50% டூ 40% தாராளமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் என்னோட இது. ஆனா எப்பயுமே நம்ம டோட்டல் கேபாசிட்டில டோட்டல் கேபிட்டல் ஒரு 15 டூ 10% கையில எப்பயுமே ஹாட் கேஷா வச்சுட்டே இருங்க. திடீர்னு பெரிய ஃபால் வரப்ப நம்ம அதை யூஸ் பண்ணி கொஞ்சமாவது அக்குமுலேட் பண்ணி, அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஷேரும் இப்ப கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கு. ஆடுகளம் படத்துல வர மாரி தோடாயத்துல இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோட்ட தொட்டுட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கான். மோஸ்ட் ப்ராபப்ளி வால்யூம்லாம் பார்க்கும்போது ஓரளவு டீசென்டான வால்யூம் அதுவும் செல் சைடுல இருக்கிறதுனால, இங்க வந்து 22,800 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ வீக்லி கேண்டில்ல பார்த்தோம்னா டிஃபரெண்ட்டா புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா, அழகா தெரியுது. ஒரு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு மறுபடியும் கீழ தான். கிட்டத்தட்ட இங்க வந்து திருப்பி ஒரு டெட் கேட் பவுன்ஸ் தான் குடுத்துட்டு கீழ இறங்குறாப்புல. ப்ராபப்ளி ஒரு 22,800ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இந்த இடத்துக்கு வருமான்னு பார்ப்போம். 1 ஆர் 2 வீக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இங்க வரானா? இல்ல ஒரே வாரத்திலேயே இந்த வரைக்கும் குறைஞ்சிடுறானான்றத பார்ப்போம். ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்லேருந்து ஒரு 13 நெனைக்கிறேன். ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 13% ரிட்டர்ன் வரும் அங்கருந்து இறங்குறப்போ. ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சில ஷேர்ஸ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பின்தொடர்ந்து வர அந்த ஷேர்ஸ் எல்லாம் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரையோ கேட்டுட்டு முடிவு எடுங்க. வாங்க ஷேர்ஸ பார்ப்போம் அடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதானி என்டர்பிரைசஸ். என்னடா எடுத்தோனே அதானியான்னு யோசிக்காதீங்க. பட் லார்ஜ் கேப்லேருந்து போவோம் பெட்டரா இருக்கும். ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா கரண்ட்டா 48ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 363. இதுலயுமே ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்குறது என்ன, இவ்வளோ 48 பில போட்டு வாங்குறோம். ஆனா ஆர்ஓசியா இருக்கட்டும், ஆர்ஓஐயா இருக்கட்டும் ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல. ஃபேஸ் வேல்யூலயும் ஒண்ணு தான் இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ற மாரி இருந்தா யோசிக்கணும். முக்கியமான விஷயம் ஆர்ஓஐயும் சரி, ஆர்ஓசியும் சரி. கொஞ்சம் டிராக் பண்ற மாரி இருக்கு ஷேர. இந்த வேல்யூ கரண்ட் வேல்யூக்கு கிட்டத்தட்ட 50 பி. ஸோ நான் ஷேர் வாங்குறேன்னா கண்டிப்பா இந்த கேஷ் ஃப்ளோ பார்ப்பேன். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கான்றத பார்ப்பேன். நெகட்டிவ் இல்லாம கொஞ்சமாவது பாசிட்டிவா இருக்கான்றத பார்ப்பேன். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்மால கடந்த 3 வருஷமாவே பாசிட்டிவா தான் இருக்காப்ல. லார்ஜ் கேப் ஷேர்ஸ்ல வந்து நெட் கேஷ் ஃப்ளோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பட் ஒரு சில ஷேர் இருக்கு. அதுவும் நான் காட்டுறேன். ஸோ இந்த நெட் கேஷ் ஃப்ளோ இருக்கிறனால இது மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் பார்க்குறேன். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் சரி, இவங்க ப்ராஃபிட்ல தான் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். அண்ட் ஷேர் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஷேர் கேண்டில் ஸ்டிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நியூஸ் ஒண்ணு பெரிய நியூஸ் இருக்கு. என்னன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 11 பில்லியன் எபிட்டா வந்து தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவ. பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் செக் பண்ணி பார்த்தேன். இன்னும் இவங்க ரிசல்ட் டேட் சொல்லல. ஸோ இந்த ரிசல்ட் முக்கியமான ஒரு ரிசல்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, அதானி வில்மர் வித்துட்டாங்க. அண்ட் இவங்களோட முக்கியமான ஒரு பிசினஸ்ல அதானி என்டர்பிரைசஸ் ஒண்ணு. வாங்க ஷேர் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். வீக்லி சார்ட்ல இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ். ஸோ என்னன்னா, இந்த கடந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7.5% டவுன் ஆயிருக்கு ஷேரு. அது மட்டும் இல்ல. ரொம்ப கந்தரகோலமா தான் ட்ரேட் ஆகுறான். இந்த நியூஸ்ல ஞாபகம் இருக்கா யாருக்காதுக்கு? ஹிண்டன்பர்க்கோட நியூஸ். அடி தும்சம் பண்ணாங்க அந்த டைம்ல ஷேர. பட் அங்கருந்து ரெக்கவர் ஆயிட்டு மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை போயிட்டு அங்கருந்து மறுபடியும் சின்னதா ஒரு ஃபாலு. அண்ட் ஒரு சின்ன சப்போர்ட் கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கான். அண்ட் நான் இதில ட்ரேட் பண்ணணும்னா என்ன கேட்டீங்கன்னா, நான் எப்பயுமே ஒரு ஷேர் எடுக்கிறேன்னா, ஓனரோட பெடிகிரி பார்ப்பேன். அத பெடிகிரினா ஓனர் எந்த மாரி ஆளு? நல்ல ஆளா? ஏன்னா, நாளைக்கு நம்ம இதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது உட்காந்துக்கிட்டு. ஸோ, அதனால ஏன்னா இப்ப ரீசென்ட்டா பாருங்க அதானில திடீர்னு வித்துட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத விஷயம் அது. அதானில மேல தொடர்ந்து ஒரு 2, 3 நாளா சரியான ஃபாலு. நேத்துலாம் 12% பக்கம் ஃபால் நம்ம பார்த்திருந்தோம் வீடியோல கூட. ஸோ, அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இறங்குனா அத பத்தி யோசிக்கலாம். அதானி என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பி ரொம்ப அதிகமா இருக்குல்ல. பார்ப்போம் ரிசல்ட் வந்து இந்த ஷேர இங்கேருந்து திருப்பி அப்படியே மேல ஆல் டைம் ஹை கொண்டு வந்தா கிட்டத்தட்ட எப்பயிலேருந்து இது? டிசம்பர் 22ல யாரெல்லாம் வாங்குனாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இல்ல இங்க கீழ வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. தலையில துண்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்த ஷேர் பார்ப்போம். அடுத்து அதானி போட்டுக்கிட்டது தான். ஸோ இவங்களும் ஒரு லார்ஜ் கேப் உள்ள ஒரு ஷேர் தான். என்னன்னா இவங்களோட PE பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு 23 தான் இருக்கு. ஒரு நல்ல விஷயம். ROCE கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ROE நல்லாயிருக்கு. புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 265 ஃபேஸ் வேல்யூ 2 ஓகே. டிவிடெண்ட் யீல்டுங்கிறது 0.5 குடுக்குறாங்க. நல்ல விஷயம் தான். அதுவும் அதானி கிட்ட இருந்துங்கும்போது சந்தோஷமான விஷயம் தான். அண்ட் ஷேர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு 1,600 கோடிலேருந்து இன்னைக்கு 9,000 கோடி சாரி 9,000 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் அதிகமாயிட்டு வருது இயர் ஆன் இயர் இது. ஸோ என்னன்னா டீசென்ட்டா அவங்க பாருங்க 500, 5,000, 6,000 இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 8,000 இப்போ 9,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாரி போட்டிருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் நல்லா ஏறிட்டு இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் பே அவுட்டும் கிட்டத்தட்ட 16%, 20% அந்த ரேஞ்சில வந்துகிட்டு இருக்கு.
சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமா 19% அதாவது இயர் ஆன் இயர் 10% ஐ மீன் 19% ஏறிட்டு இருக்கு. 5 இயர்ஸ்ல 20% அண்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் மட்டும் 29% ஏறிட்டு இருக்கு. கடந்த 3 வருஷமா அவங்களோடது. 3 வருஷம் டீசென்ட்டான ஒரு ரிட்டர்னா இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ஒரு 21% அதிகமாயிட்டு தான் இருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருக்கிறது ஒரு 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 மைனஸா நான் பார்க்கறது. ஏன்னா, எப்பயுமே கம்பெனில ஒரு கேஷ் இருந்தா தான் யோசிச்சு பாருங்க. அதானி போர்ட்ன்றது அவங்க விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அவங்க முதல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதில மாற்று கருத்து இல்ல. பட் நெட் கேஷ் ஃப்ளோ எதுக்காகன்னா, சப்போஸ் இவங்க வந்து கடன் அதிகமா வாங்கியிருக்காங்கன்ற பட்சத்தில இதில காட்டி குடுத்துரும். அதுக்காக தான் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கா இல்லையாங்கிற விஷயம். ப்ராஃபிட் லாஸ்ங்கிறது அடுத்தது. அத தாண்டி நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்ததுன்னா ஒரு சூப்பரான ஷேர் என்ன பொறுத்த மட்டும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அதானி இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 450 கோடி எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்காங்க. அதே மாரி 4300 கோடி வச்சிருந்திருக்காங்க கேஷ் ஃப்ளோவா. அண்ட் ஷேர் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து கிட்டத்தட்ட டவுன் ஃபால்ல தான் இருக்கான். பெருசா இன்னும் திரும்ப கூட ஆரம்பிக்கல. மேபி இந்த இடம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 930, 950 ரேஞ்சில மேபி இங்க வந்துட்டு ரிட்டர்ன் போலாங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பொறுத்து வந்து பார்ப்போம் ஷேர் என்ன நடக்குதுன்னு. இங்க கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஷேர் பெருசா அடி வாங்காதுங்க. இது இண்டியன் பேங்க் நியூஸ் வந்தப்போ. ஏன்னா, அதானியிலேயே போர்ட் தான் ஒரு ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் ஐ மீன் டீசென்ட்டான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேரா இருக்கு அதானியோட குழுமத்தில. பொறுத்து வந்து பார்ப்போம் ஷேர் என்ன ட்ரேட் ஆகுதுன்னு. மார்க்கெட்டும் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 950 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேஞ்சில வந்ததுன்னா, இத அக்குமுலேட் பண்றத பத்தி நம்ம யோசிக்கலாம். வாங்க அடுத்த ஷேர் போவோம். ஸோ மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா 3,00,000 கோடியில இருக்கு நம்ம டைட்டனு. 94 பிஇல இருக்கு. இருக்கிறதுலே பயங்கரமான பிஇங்க அது. புக் வேல்யூ 110 தான். ஆ ஃபேஸ் வேல்யூ 1 அண்ட் இதில என்ன முக்கியமான விஷயம்னா, இவ்ளோ பிஇ குடுத்து வாங்குறோம்ல, அப்ப அதுக்கான ஆர்ஓசியும், ஆர்ஓஇயும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குங்க டைட்டன பொறுத்த மட்டும். இது பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல இருக்கிற ப்ராஃபிட் லாஸ். கிட்டத்தட்ட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 1000 கோடியில 2013ல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 கோடி நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது நம்ம இன்னொன்னு யோசிச்சாகணும். ப்ராஃபிட் அது எப்படி மாறிட்டு இருக்கு. அதாவது 725 கோடி இருந்து கன்டினியூஸா அதாவது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே வருதுங்க. 1000, 1300, 1400 படி இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலா கோவிட் டைமு 2021. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 2000 கோடி, 3000 கோடி, 3400 கோடி இப்போ மறுபடியும் குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, தங்கத்தோட ரேட் இறங்குச்சு அதனால. ஸோ சேல்ஸ் குரோத்ன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் கடந்த 5 வருஷத்துல பார்ப்போமே 21% ஏறுது. ப்ராஃபிட் குரோத்ன்னு பார்த்தீங்கன்னா 20% ஏறுது. ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24% ஏறிட்டு இருக்கு. 5 வருஷமா கடந்த 5 வருஷமா வருஷா வருஷம். அப்படி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல இந்த ஒரு ஷேர் டபுள் ஆயிருதுங்க. ஒரு ரூ. 100 ஷேர் ரூ. 200 ஆகி போயிடுது. ரூ. 100 போட்டீங்கன்னா 5 வருஷத்துல ரூ. 200 ஆயிடுது. கடந்த 5 வருஷத்தோட ரிப்போர்ட்டு. அதே மாரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27%. உண்மையா சூப்பரான விஷயங்க. ப்ரொமோட்டர் ரேட்டிங் அப்படியே 52.9ங்கிறது அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே வராங்க. விக்கவே இல்ல எங்கேயுமே. இதுல முக்கியமான ஒரு ப்ரொமோட்டர் இருக்காங்க. இந்த ப்ரொமோட்டர்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேர் வாங்குனவங்களுக்கு. அண்ட் எஃப்ஐஏன்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து பாருங்க குறைக்கவே இல்ல. இப்போ கூட அது 18லயே தான் இருக்கு. அண்ட் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து கிட்டத்தட்ட 11 வந்திருக்கு. நம்ம பப்ளிக் இடம் தான் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 13 வருஷத்துல 18%லேருந்து இப்போ கிட்டத்தட்ட வெறும் 17 தான் இருக்கு. ப்ரமோட்டர்ல யார் இருக்காங்கிறத பார்ப்போமே. வேற யாரும் இல்லைங்க. நம்ம தமிழ்நாடு தான் அதில முக்கியமான ஒரு ஷேர் ஹோல்டர். கிட்டத்தட்ட அதிகமா ஷேர் வச்சிருக்கிறது இவங்க. ஆல்ரெடி ஆக்சுவலா டாடா சன்ஸும் கேட்டிருந்தாங்க விக்கிறீங்களா? நாங்க வாங்கிக்கிறோம். பட் நம்ம ஆளுங்க விக்கிற மாரி தெரியல. ஏன்னா இதுல வர டிவிடெண்டே சூப்பரான கிட்டத்தட்ட 2021லேருந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்து வச்சிருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்க 27.88% இவங்க நம்ம தமிழ்நாடோடது தான். இதுலேருந்து வர டிவிடெண்ட் எல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் அங்க தான் போகும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஷேர் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னன்னா டைட்டனோட Q3 ரிசல்ட்டோட அப்டேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். என்ன சொல்லிருக்காங்க எக்ஸலென்ட்டா இருந்திருக்கு. அவங்களோட எல்லா செக்டார்லயும் அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் எல்லாம் Q3 சூப்பரா வந்திருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. பெஸ்டிசைட் அதாவது தீபாவளி இதெல்லாம் வந்ததுல, தீபாவளி இப்போ நியூ இயர் வந்திருக்கு. இதனால வந்து ஜுவல்லரி பிசினஸ் பயங்கரமா சேல் ஆயிருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. போத் வாட்ச் அண்ட் வியரபிள்ஸும் சூப்பரா இந்த தடவ குரோத் குடுத்துருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. கேரட்லின் ரீசென்ட்டா கூட அக்வைர் பண்ணி எல்லாம் நெறைய இடத்துல பார்த்தீங்க. சேலம்ல கூட வந்துருச்சு. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா சரியான குரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா ரீசென்ட்டா கொண்டு வர போற மாரி பேசிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி நேத்து கூட பார்த்திருந்தோம். ஆல்ரெடி போட்டிருந்த இம்போர்ட் டியூட்டிய இப்ப கட் பண்ண போறாங்க. மறுபடியும் கோல்டோட விலை பயங்கரமா ஏற போகுது. ஸோ அதனால இவங்களுக்கு சேல்ஸ் அடிபடலாம் மேபி. பட் ஆனால் கோல்டு வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்க போறாங்க. அந்த பட்சத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் நல்லா வரும் இனிமேட்டு. பொறுத்து வந்து பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்றத. அண்ட் ஷேர் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஷேர் இப்போ வீக்லி கேண்டில்ல இருக்கு. ஷேர பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஃபால் தாங்க. பெருசாலாம் எதுவும் இல்ல. ஸோ இவங்க பாருங்க அப்படியே தான் இந்த இடத்துல தான் இருக்காங்க. பெருசா விழவே இல்ல. வீக்லில நான் டெய்லில போட்டு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு சின்ன கன்சல்டேஷன் தான் இதுக்குள்ளாரயே. மேபி 3000 அந்த ரேஞ்ச் வந்தோனே அத பத்தி யோசிக்கலாம். அந்த ரேஞ்ச் ஒரு நல்ல ரேஞ்சா இருக்கு. ஏன்னா நிஃப்டியே இவ்ளோ விழுந்திருக்கு. நம்ம ஆள் கம்மியா தான் விழுந்திருப்பான் போல. டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட வெறும் நம்மளும் 19% விழுந்திருக்காங்க. அப்பா! ஸோ மேபி இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 3100, 3000ங்கிறது ஒரு நல்ல ரேஞ்சா இருக்கும் அக்குமுலேட் பண்றதுக்கு டைட்டன. பட் கண்டிப்பா இதோட மோட் நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். ஃபியூச்சரிஸ்டிக் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா டைட்டன் அழிய போறது கிடையாது. ஃபியூச்சர்ல நெறைய பேர் தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா தான் இருக்கு.
ஸோ அந்த வகையில் டைட்டன் இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஆர்ஓசியும் ஆர்ஓயும் சூப்பராக இருக்குங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் தான். ஸோ இவங்களும் ஒரு லார்ஜ் கேப் ஷேர் தான். இவங்களோட பி பார்த்தீங்கன்னா ஒரு 8. நான் கன்சிடர் பண்ணதுலேயே, நான் ரீசெண்டாக இப்போ நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுலேயே லார்ஜ் கேப்பில் இவங்கள மாதிரி ஒரு பி யார்கிட்டையுமே இல்லை. ரொம்ப சூப்பரான பியில் இருக்குது. அதுக்காக ஆர்ஓசியும் மோசமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசி சூப்பராக டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஆர்ஓவி பயங்கரமாக இருக்குங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ரிட்டர்ன் ஈக்விட்டி சூப்பராக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2, டிவிடெண்ட் பெருசாக இல்லை, டிவிடெண்ட் இல்லை, 0.39 தான். கடந்த 5 வருஷத்தோட பி எடுத்திருக்கேன். அந்த வகையில் பார்த்தோன்னா மேட் இன் பிஏ 16, நம்மால் ட்ரேட் ஆகிறது 8. ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சும்மா 5 வருஷத்தில் இருந்த ரேஞ்சுக்கு போனனால மேட் இன் பியிலேயே நம்மால் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. 3 இயரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 இயரில் பார்த்தீங்கன்னாலும் 15 இருக்குது. அண்ட் கரண்டாக ட்ரேட் ஆகுது கிட்டத்தட்ட 7.8 வச்சுப்போம். அப்படி பார்த்தாலும் இது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏர்னிங் பர் ஷேரும் கடந்த 3 வருஷம் நல்லா தான் இருக்குங்க. எப்போ ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் வாங்கினாங்களோ அப்போலேருந்து ஏர்னிங் பர் ஷேர் சூப்பராக வந்துட்டு இருக்கு நம்ம டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டாக டெப்ட்லாம் பயங்கரம் குறைச்சிட்டு வராங்க. செக்டார்லேயும் இவங்களோட பி தாங்க ரொம்ப கம்மி. நீங்கள் கவனிச்சு அசோக் லேலண்டாக இருக்கட்டும், ஓலாட்ரி, இதெல்லாம் சேர்த்துன அவசியம் இல்லை. ஃபோர்ஸ் மோட்டார்ஸாக இருக்கட்டும், இசுசுவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எடுத்திருக்காங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்திருக்காங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள் இல்லாமல். அதில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. நீங்கள் பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்தாலுமே நம்மளால இருக்கிறதுலே ரொம்ப கம்மி டாடா மோட்டார்ஸ் தான். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக 7% தான் வருஷம் ஏறிட்டு இருக்கு. கடந்த 3 வருஷமாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவும் கடந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா டாப் செல்லிங்கே நம்மளோட டாடா பஞ்ச் தான். அது வந்து யோசிச்சு பாருங்க. இத்தனை நாளாக மாருதி வச்சிருந்த கடந்த 10 வருஷம் நினைக்கிறேன். 10 வருஷமாக அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டாப் செல்லிங் காரணம் அது மாருதி தான். மாருதியில் ஏதோ ஒரு வகை இருக்கும். ஒன்று எக்ஸ்பிரஸோவாக இருக்கலாம், ஆல்டோவாக இருக்கலாம். பட் இப்போ வந்து டாடா பஞ்ச் வந்துருச்சு. அண்ட் டாடா அல்ட்ராஸ் வர நான் இந்த வருஷம் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வருது. அதுவும் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் பாருங்கள் 128% அதிகமாக இருக்குது. 5 வருஷத்தில் வருஷம் அவங்க ப்ராஃபிட் க்ரோத் வந்து 93% அதிகமாகிட்டு இருக்குது. இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவங்க வந்து டெட் ஃப்ரீ ஆக போகிறாங்க இந்த வருஷம் எண்டுக்கு, ஃபினான்ஷியல் இயர் கூட. அதாவது ஏப்ரல் ஜூனுக்குள்ளே அவங்களோட அது வந்து டெட் ஃப்ரீ ஆக போகுது. அப்போ கடனே இல்லாத ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ப்ராஃபிட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் எப்படின்னா கடந்த 10 வருஷமாக வருஷம் 4% தான் ஏறிருக்கு. ஆனால் கடந்த 5 to 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் தான். கடந்த 3 வருஷம் 15%, இந்த ஒரு வருஷம் இது இப்போ வந்து 5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. இயர் பார்க்குறப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது 49%. இது சூப்பரான விஷயம் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும். இது கடந்த வருஷம். பட் 3 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15.6 தான். ஸோ இது காரணம் என்னென்னா ஜேஎல்ஆர் தான் இவங்களை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. கோட்டைச்சாமி இங்கேருந்து அப்படியே தலைகீழே குதிச்சிருக்கான். இப்போ சின்னதாக ஒரு கர்வ் போட்டு மேலே வர பார்க்குறான். ஆனால் மார்க்கெட் சரியில்லைங்க. கீழே நான் ஒன்று இழுத்து விடாம விட மாட்டேங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எதிர்பார்த்த மாதிரி 600 வந்தோன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 670 ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் அங்கேருந்து சின்னதாக மேலே ஏறி இருக்கான். பாப்பா இப்போ ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து ஐ திங்க் இவங்க விடுறது எப்போனா 29 நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். ரிசல்ட் நல்லா வந்து இவனை இங்கேருந்து அப்படியே மேலே கூட்டு போய் ஒரு 950 வந்துன்னா ரொம்ப பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ரொம்ப பேரில் நான், என் நண்பர்கள் ஒரு சில பேரும் அடக்கம். நாங்களும் இதை வாங்கி வச்சு எப்படா மேலே ஏறணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு நல்ல பிக் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஷார்ட் டைமுக்காக எடுக்கலங்க. இவங்க வந்து எப்போ ஜேஎல்ஆர் எடுத்துட்டாங்களோ அப்போயே முடிவு பண்ணிட்டேன் இது கண்டிப்பாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அதிக வெயிட்டேஜ் உள்ள ஷேர்னா அது டாடா மோட்டார்ஸ் தான். அண்ட் அடுத்த ஷேர் போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அட்டே அப்பா 16,80,000 கோடிங்க. இந்தியாவிலே பெரிய கம்பெனிங்கிறதால மாற்றுக்கிறதே இல்லை. 16 லட்சம் கோடிங்க அதோட மார்க்கெட் கேப்பு. பிஇ பார்த்தீங்கன்னா 24 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒன்றுனா ஆர்ஓசி ஆர்ஓஏ கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குங்க இந்த பிஇக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளவோ ஷேர் சூப்பரான ஆர்ஓசி ஆர்ஓஏ வச்சிருக்க ஷேர் இந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை. பட் இவங்க டீசெண்டாக பண்ணுறாங்க. பட் அதுக்கேற்ற பிஇ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறையலாம் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில் இருக்குது, டிவிடெண்ட் 0.4 இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஷேர்லாம் அவ்வளோ சீக்கிரம் வளராதுங்க. ஒரு இடத்துக்கு போவோம், அப்புறம் அங்கேயே இருப்பான், அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்பைக் ஆகும். அங்கேருந்து நல்லா ஒரு 2 வருஷம் அப்படியே இருப்போம் பெருசாக. ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பெரிய பெரிய ஷேரை நீங்கள் கண்மூடித்தனமாக பண்ண போடலாம். பெரிய லெவலில் ஃபால் இருக்காது. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட ப்ராஃபிட் ரேட்டு அடி வாங்குறது தான். ஸோ 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து 10% வருஷம் ஏறிட்டு இருக்கு. கடந்த 3 வருஷம் 24%. இது ரொம்ப சூப்பரான விஷயம். காரணம் கோவிட் ரீசனாக வந்தப்போலாம் நல்ல இவங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிது. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக 13% ஏறிட்டு இருக்கு இயர் ஆன் இயரில். அண்டு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸோட வந்து வருஷம் 12% ஏறிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். 5 வருஷத்தில் உங்கள் காசு ஆல்மோஸ்ட் பாதி அதிகமாகிடும். ஒரு எஃப்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக தெரியலாம், அவ்வளோதான். ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப்லேருந்து 20% நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட 25% வந்து இப்போ கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23% மேலேருந்து கீழே வந்துருக்கு. இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி இதை வச்சுருக்கேன். நான் என்ன எதிர்பார்க்கணும், ஒரு வருஷத்தில் ஷுவராக இன்னும் 1 ஆர் ஒரு 6 to 8 மந்த்ஸில் ஷுவராக நம்ம இதே ஷேரை பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளால இந்த ரீச்சுக்கு கொண்டு வந்திருப்பாங்க திருப்பி. இப்போ திருப்பி எஃப்ஐ எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி 1600 வந்துடும் தாராளமாக. அதெல்லாம் முக்கியமான விஷயம். இவங்க வந்து ஜியோ வந்து இது பண்ண போகிறாங்க, லிஸ்ட் பண்ண போகிறாங்க.
ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேர் நல்லா இன்னும் பூஸ்ட் ஆகிறதுக்கு பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே தழிச்சிடலாம். ஸோ அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஒரு நல்ல ரேஞ்ச் தான் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. மேபி இந்த இடம், அதாவது நானும் இந்த இடத்துல தான் வாங்கினேன், மறுபடியும் அந்த இடத்துல வந்துடும் போல். ஒரு 1215 வந்ததுன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்ததுன்னா கண்டிப்பாக அக்குமுலேட் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு ஸ்டாப் லாஸாக ஒரு 1077 இதெல்லாம் டிப்ஸோ கால்ஸோ கிடையாதுங்க. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரேஞ்சில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2 அவ்வளோதாங்க வாங்க முடியும் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி. 1, 2 1, 2 வாங்கணும்னா இவ்வளோ தூரம் வரலாம். பட் இங்கேருந்து திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த இயர் எண்டுக்குள்ளார நான் எதிர்பார்க்குறது. ஸோ அடுத்தது வந்து Zomato தான். என்னடா லாஜிக் அப்னு Zomato கொண்டு வரேன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக Zomato வந்து லாஜிக் அப்னு உள்ள வந்துருச்சுங்க எப்பயோ. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம ரீசெண்டாக கூட டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம். என் லைஃப்லேயே நான் சொல்கிறேன், ஒரு ப்ரைஸ், அதாவது ஸ்டாக் ப்ரைஸோட அதோட பிஇ ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது இப்போ தாங்க நான் பார்க்குறேன். அது ஒரு லார்ஜ் கேப் ஷேரில் ஸ்டாக்கே கிட்டத்தட்ட ₹240 தான் ட்ரேட் ஆகுது. ஆனால் அதோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 316ங்க. இது எவ்வளோ பெரிய பிஇ. அதுக்கேற்ற ஆர்ஓசி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான், டிவிடெண்ட்லாம் கொடுக்குறது கிடையாது. புக் வேல்யூ 24 தான். ஸோ ஆனால் அது ஏன் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஏன் நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தேன்னா, கிட்டத்தட்ட பாருங்க 2018லேருந்து வெறும் லாஸாக பண்ணிட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு வந்து 350 கோடி, இப்போ இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 700 கோடி பக்கம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இவங்களோட மோட் நல்லா இருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது இவங்களோட மோட், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இவங்களோட மோட் சூப்பராக இருக்குது. சேல்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 12,000 கோடி வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் நியூஸ் பார்த்தேன், தமிழ்நாட்டில் ஏதோ வந்து கேஸ் போகிறாங்க. ஐ மீன் இந்த ஹோட்டல்ஸ்லாம் இவங்க வந்து 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிடுறாங்கல்ல. அதனால் என்னன்னா இவங்க ஓன் கிச்சன் வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் இவங்க லிஸ்ட் பண்ணணும்னா உங்களோட ஹோட்டல் முன்னாடி கட்டணும், அதுக்கு ஒரு தனி பே கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நல்லா பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட மோட் உண்மையாக சூப்பராக இருக்குது. பட் கரண்ட் பீக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க Zomato. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸாக நான் அதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குறது முக்கியமாக கேஷ் ஃப்ளோ தான். எப்பயும் போல் இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கா, அது மீன் ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் அவங்க கம்பெனியில் கையில் ஏதாவது கேஷ் நிற்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91 கோடி கையில் வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஷேர் தான். அந்த வகையில் பார்க்குறப்ப சிம்பிள், இவங்களோட மோட் மட்டும் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இவங்களோட எண்ணங்கள் வந்து சரியான எண்ணங்கள், ஃபியூச்சரிஸ்டிக்காக நல்லா இருக்குது, அவ்வளோதானே தவிர்த்து அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இந்த ஷேர் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்ப்போம். கொஞ்ச நாள் அடி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 நாளாக. ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு சின்ன சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துலலாம் அக்குமுலேட் பண்ணால் கிட்டத்தட்ட நீ யோசிச்சுக்கோங்க, 300 பீல இருக்க ஒரு ஷேருங்க இது. இதெல்லாம் யாருங்க இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுவோம்? யோசிப்பாங்க பயங்கரமாக. மேபி ஒரு ₹100 கீழே வந்தால் அதை பற்றி வாங்கி போட்டு உட்காந்து யோசிக்கலாங்க. அதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை. மேபி எஸ், இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கும். 150 ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் இவனை கொண்டு வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். இல்லைனாலும் இங்கேருந்து ஸ்டாக்கு 240 இருக்குது. 120 வந்தாலே அதோட பி எவ்வளோ போகணும்னு நினைக்கிறீங்க? 150 பியில் வந்து நிற்கும் அப்போ தான். ஸோ இவங்க ப்ராஃபிட் நல்லா க்ரோ பண்ணாங்கன்னா மேபி ஃபியூச்சர் இருக்குங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், 300 பினா ROI இந்த ரேட்டில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 300 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த ஷேர் வந்து பி வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு, 1 பி வர்றதுக்கு. யோசிச்சுக்க, 300 வயசு வெயிட் பண்ணணும். ஸோ மோட் நல்லா இருக்குது. அதை தாண்டி Zomatoவில் ஒன்றும் இல்லைங்க. அடுத்த ஷேர் பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம், நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி. பி வந்து பேங்க்கில் பார்க்குறது அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. பட் புக் வேல்யூ பார்க்கலாம். புக் வேல்யூ வந்து 465. ஸோ நல்ல புக் வேல்யூ, நல்ல ரேட்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பெருசாலாம் ட்ரேட் ஆகலை. கிட்டத்தட்ட 0.5 தான் அதிகமாக ட்ரேட் ஆகுது புக் வேல்யூவோட. ROIயும் ஓகேவா இருக்குது. டிவிடெண்டில் 1% கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்கா அப்படின்னு. கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் 12% ஏறுது. 3 வருஷத்தில் 16%. ஒரு டீசெண்டான, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு விஷயம் தான். ப்ராஃபிட் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 100%ங்க. அப்பா, சூப்பரான விஷயம். அண்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 44% அவங்களோட ப்ராஃபிட் நல்லா ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இது இயர் ஆன் இயர் 18,000 கோடி, நடுவில் லாஸ்லாம் போயிடுச்சு. பட் இப்போ 23, 37, 57, 69, 74,000 கோடி சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு இப்போ ரீசெண்டாக. அடுத்தது பார்க்கணும்னு வச்சுன்னா ப்ரொமோட்டர் தான். ப்ரொமோட்டர் வந்து யாராலும் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இருப்பார். 57% வச்சுருக்காங்க. எஃப்ஐ கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் செல் நடந்துட்டு இருக்கு. அதை ஸ்டாக்ல பார்ப்போம் எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு. அண்ட் டிஐ வந்து ரொம்ப பெருசாலாம் குறைக்கல, அப்படியே தான் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்கிட்டையும் அப்படியே தான் மெயின் ஆகுது. பெருசாலும் எந்த க்ரோத்தும் இல்லைங்க யார்ட்டையும். எல்லாம் டீசெண்டாக அப்படியே வச்சுருக்காங்க. யாரும் பெருசாக செல் அடிக்கலையாட்டுங்குது. ஷேர் எப்படி ட்ரேட் ஆயிடுச்சுங்கிறது பார்ப்போம் ட்ரேடிங் வேலை. ஸோ ஷேர்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே வந்திருக்கான். கிட்டத்தட்ட ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% பக்கம் விழுந்திருக்கான். நான் எதிர்பார்க்குறது என்னென்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான், ஒரு நல்ல விஷயம். பட் இங்கேருந்து ரிட்டர்ன் மேலே போகணுமே, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல. சப்போர்ட் வந்து 732. இது எப்போனா ஜூனில் வந்திருக்கு. நம்ம இதப்போ தான் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ பாருங்க, ஒரு சின்ன சேனல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. திரும்பி உள்ள வர மாதிரி இருந்தால் மறுபடியும் அங்கே தொட்டு கீழே தான் அடிச்சு விட்டாங்க.
மேலே நம்மளால போக முடியல, நம்மளால போட முடியல. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்ற பட்சத்தில் 600 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 621 இது சூப்பர் சப்போர்ட்டாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து சின்னதாக அக்குமுலேட் பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். இது இந்த 743 ஒரு சின்னதாக சப்போர்ட் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் இங்கே வரைக்கும் அப்படியே எப்படியுமே எல்லா இடத்துலையும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் அடுத்த ஷேர் நியூஸ் போவோம். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான். இவங்களும் ஒரு 3,65,000 கோடி கிட்டத்தட்ட டாடா மோட்டர்ஸ் ஈக்குவலாக தான் ஒரு 65,000 கோடி எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அண்ட் ஸ்டாக் பின்னு பார்த்தீங்கன்னா 26. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5, டிவிடெண்ட் டீல் நல்லா இருக்குது, 1% கொடுக்குறாங்க. அண்ட் ஷேர் பார்த்தீங்கன்னா 11,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, மாருதி சுசுகி வந்துலாம் கடந்த நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷம் அழிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எம்என்எம் 32 இருக்குது. எம்என்எம்ங்கிறது வெறும் எம்என்எம் கம்பெனி, ஐ மீன் மகேந்திரா ஆட்டோமோட்டிவ் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஷேர்ஸ் இருக்குது. அடுத்து மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா 26, கிட்டத்தட்ட மெய்டின் பிஇ அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு தான் யோசிக்கிறேன். சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 44,000 கோடியிலேருந்து இப்போ 1,40,000 கோடி. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2,000 கோடியிலேருந்து 14,000 கோடி பண்ணுறாங்க. மார்ஜின் நல்லா இருக்குது பாருங்களேன், 21%, 20%. உண்மையாக மார்ஜின் சூப்பராக வச்சுட்டு இருந்திருக்காங்க. 20% மேலே ஒரு மார்ஜின் இருக்கனால சூப்பரான விஷயம். அண்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக 11% தான் அதிகமாகுது. இது ஒரு முக்கியமான கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 26, அண்ட் இப்போ கரண்ட்டாக 11 தான் திருப்பி. ஏன் அப்படின்னா இவங்க ஈவிக்கு மாறி இருக்கணும், கொஞ்சம் முன்னாடியே மாறி இருக்கணும். நீங்களாம் ஈவி செட்டப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருப்பார் போல மாருதி. பட் டாட்டாவாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக எம்ஜி அண்ட் மகேந்திராலாம் வச்சு தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஈவியில். பாப்பா இவங்க வந்து காஸ்ட் எஃபிஷியன்ஸாக விட்டே ஆகணும். பஞ்சில் ஈவி பயங்கர காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ அல்ட்ராஸ்லேயும் வந்துருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அல்ட்ராஸ்லையும் இருக்குது, ஃபேஸ் லிஃப்ட்டோட வரும். ஸோ நிறைய காம்படிஷன் இருக்க போது ஆட்டோ செக்டர் இந்தியாவில். பொறுத்து வந்து பாப்பா மாருதி பழைய கெத்தை எடுத்து மீட்டு மறுபடியும் நான் தானே டாப்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு இந்த வருஷத்தோட எண்டில் தான் தெரியும். பட் இவங்களோட சேல்ஸ் குரோத்தில் அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். எப்பயுமே நான் யோசிக்கிறேன், பப்ளிக் கிட்ட ஷேர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த ஷேர் நல்லா ரேட்டுக்கு ட்ரேட் ஆகும். லைக் அதானியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ எப்பயுமே அதானியில் போய் எந்த கம்பெனியும் எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் 70% அவங்களோட ப்ரொமோட்டர் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் 58 வச்சிருக்காங்க, எஃப்ஐ 17, டிஐ 20, பப்ளிக் கிட்ட வெறும் 3% தாங்க இருக்குது. அப்போ சொல்லுங்கள் எப்படி ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியுமா அந்த ஷேரை? அதனால தான் நல்ல ட்ரேட் ஆகுது, நல்ல ரேட்டில் ட்ரேட் ஆகுது. அண்ட் ஷேர் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஷேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே ஏறி இருக்கான். பட் மார்க்கெட் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா மேபி திருப்பி இந்த சப்போர்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10,760 அதை விட்டிங்கன்னா 9,300ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தூரம் இறங்குவானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியே இன்னும் ஒரு 5% மிஞ்சி போனால் இறங்கலாம், அதுக்கப்புறம் இறங்க மாட்டாங்கன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் ஷேர்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது. இந்த மார்க்கெட் ஃபாலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் சொன்ன ரேட்லேருந்து. இது மட்டும் இல்லை, இன்னும் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இருக்குது. வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, அதனால் பண்ண முடியல. அடுத்த வீடியோ நாளைக்கு வரும் கண்டிப்பாக, அதில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்ப்போம். என்னென்ன ஷேர் இருக்குன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நாராயணா இருதாலயா, எஸ்டபிள்யூ சோலாரு, ஜிஆர் இன்ஃப்ரா, கேபிஐ கிரீன் எனர்ஜி, காஞ்சி கற்பூரம். அப்புறம் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸு, மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்கு, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்துஸ்தான் ஜிங்க்கு. ஸோ இந்த ஷேர்ஸ்லாம் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பதிவில் வந்து எதுவுமே டிப்ஸோ கால்ஸோ கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட இப்போ ஒரு 1 lakh இருக்குது. அதில் வந்து நான் இதுதான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வாங்குறதுக்கு. நான் சொன்ன ரேஞ்சுக்கு வந்ததுன்னா வாங்குறது ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் நான் ஃபுல்லாலாம் இதில் இறக்க போகிறதில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இன்னும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிஃப்டி இன்னும் 22,800 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பேன். அண்ட் நான் என்னோட டோட்டல் 1 lakhல கிட்டத்தட்ட 40 to 50% வந்து இப்போ போடுவேன், அவ்வளோதான். இந்த 22,000க்குள்ளார போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,800க்குள்ளார போடுவேன். அதுக்கப்புறம் விழுந்துச்சுன்னா மீதி இருக்க 50,000 போடுவேன். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ இது என்னோட ஃபுல் கேபிட்டல் கிடையாதுங்க, அதனால் யோசிச்சுக்கணும். என்னோட கேபிட்டல் கொஞ்சம் இருக்குது, அதில் போட போகிறேன், அவ்வளோதான். அது இல்லாமல் என்னோட ஃபுல் அலோகேஷன் கிடையாது, இது வெறும் ஈக்விட்டி அலோகேஷன் தான். இதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது. கோல்டு பீஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, லேண்டில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஈக்விட்டி பேசிஸில் நான் பண்ண போகிறது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 சந்திப்போம். நன்றி மக்களே. மறந்துடாதீங்க, ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஆபத்தானது. நன்றி.